அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகுதா இல்லை கீழே போகுதா அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குற ஆளாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் இங்கே அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது உங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு வெறும் 20% மட்டுமே ஹெல்ப் பண்ணும். மீதி 80% பார்த்தீங்கன்னா வேறு ஃபேக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணும். அதன் மூலமாக தான் உங்களுடைய ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது. ஸோ நான் அப்படி ப்ரெடிக்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிக்கு வெறும் 20% மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். மீதி 80% பார்த்தீங்கன்னா மற்ற ஃபேக்டர்ஸ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். மேபி இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, ஆர் நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கீங்க ஆனால் பெருசாக ப்ராஃபிட் பண்ண முடியாத நபராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். பெரிய இன்சைட்ஸ் இந்த வீடியோவில் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, இது மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். என்றைக்குமே மார்க்கெட்டில் நல்ல ஒரு ரைஸ் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகுது, அது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கன்சாலிடேட் ஆகுது அப்படின்னா அந்த இடம் பிரேக் அவுட் ஆகும்போது உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரைஸில் ஒரு பெரிய கம்ப்ரெஷன் நடந்திருக்கிறதுனால அந்த பிரேக் அவுட் ரொம்ப ஒரு மிகப்பெரிய பிரேக் அவுட்டாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய ரேலியை எய்தர் சைடு கொடுக்கும். இது கீழேயும் பிரேக் அவுட் ஆகலாம், மேலேயும் பிரேக் அவுட் ஆகலாம். உங்களுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் மூவ் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் வரும். ஸோ அதுதான் இந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்டோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அண்ட் உங்களுக்கு ரிஸ்க்குமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது கம்ப்ரஸ் ஆகிடுறதுனால இந்த பிரேக் அவுட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, இந்த பிரேக் அவுட் கீழே ஸ்டாப் லாஸ் போடுறீங்கன்னா ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும், ரிவார்டும் அதிகமாக வரும். அதனால் நிறைய ட்ரேடர்ஸ் ஸ்ட்ராட்டஜி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம காமனாக வச்சுக்கலாம். இதே ஸ்ட்ராட்டஜியை ஒரு 3 டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ணுறாங்க. அப்போது அந்த 3 பேருமே ஒரே விஷயத்தை பண்ணுற எல்லாத்துக்கும் தெரியுது, மார்க்கெட் மேலே போகுது அப்படிங்கிறது தெரியுது. அதுதான் ஸ்ட்ராட்டஜியும் வச்சுக்கலாம். இது 3 விஷயத்துக்குமே தெரியும் போதுமே அந்த 3 ட்ரேடர்ஸோட சைக்காலஜி எப்படி இருக்குது, அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியை பாதிக்கிற மற்ற ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் அடுத்த ஸ்லைடில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாகவே அதை பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் நான் அடுக்கி இருக்கிற ஃபேக்டர்ஸ். இதை நான் மொத்தமாக 3ஆக பிரிச்சிடறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது. நம்ம மொத்தம் 3 ட்ரேடர்ஸ் எடுத்துக்கலாம். ட்ரேடர் ஏ, ட்ரேடர் பி, ட்ரேடர் சி. ஓகேங்களா, இந்த 3 பேர் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி, மொதல் விஷயமே ஸ்ட்ராட்டஜி தான். அதாவது அவங்களோட வியூ, மார்க்கெட் மேலே போகுதா கீழே போகுதா அப்படிங்கிற வியூ. இந்த 3 பேருமே இதுக்கு மேலே போகுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ஸோ மார்க்கெட் மேலே போகுது அப்படிங்கிறதா 3 பேர்த்தோட வியூவாக இருக்குது. ஸோ இந்த 3 பேருமே ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி சேம் தான். ஏன்னா மார்க்கெட்டில் இருக்க விஷயங்கள் அது ரொம்ப கம்மியான விஷயங்கள், அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் அது மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி காமனாக இருந்தாலுமே மீதி இருக்க ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறுபடும். அந்த வேறுபாடு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் வேறுபாடே கேபிட்டல் தான். இந்த ட்ரேடர் ஏ கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் கேபிட்டல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ட்ரேடர் பி கிட்ட 10 லட்ச ரூபா கேபிட்டல் இருக்குது. அண்ட் ட்ரேடர் சி கிட்ட 50 லட்ச ரூபா கேபிட்டல் இருக்குது. அப்போ முதல் வேறுபாடே இந்த கேபிட்டலில் வந்துடுது. ஓகேங்களா, அண்ட் செகண்ட் வேறுபாடு எக்ஸ்பெக்டேஷனில் வரும். இப்போ 10,000 வச்சிருக்கிற ஒரு ஆள் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் அட்லீஸ்ட் இது மாதத்துக்கு கணக்குக்கு வச்சுக்கோங்க, மாதம் அட்லீஸ்ட் ஒரு 2,000 ரூபா கிடைச்சா தான் அது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். இல்லை 100-200 தான் கிடைக்குதுன்னா அன்றாட தேவைகளை ரொம்ப சொற்பமான தேவைகளை கூட அது மூலமாக நம்மளால் பயன்படுத்திக்க முடியாது, அதை யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ நாங்கள் 20% வச்சுருக்கிறேன். 10,000 ரூபாய்க்கு 20% தான் 2,000 ரூபா. ஸோ 2,000 ரூபா வருது. அவரோட மந்த்லி எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. 10,000 வச்சு ஒரு மாதம் 2,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. அண்ட் இங்கே ட்ரேடர் பி கிட்ட கேபிட்டல் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது, 10 லட்ச ரூபா வச்சிருக்காரு. அதனால் அவரோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது 5% இருக்குது. அதாவது மாதம் அதிலிருந்து 50,000 ரூபாய் அவர் எதிர்பார்க்குறாரு. ட்ரேடர் சி கிட்ட ரொம்ப அதிகமான பணம் இருக்குது, அவர் 50 லட்ச ரூபா வச்சிருக்காரு. அதன் காரணமாக ஒரு மாதம் 2% தான் எதிர்பார்க்குறாரு. அதாவது ஒரு ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாரு. என்றைக்குமே கேபிட்டல் அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது கம்மியாகும். ஏன்னா ரிஸ்க் அதிகமாக எடுக்க முடியாது. நீங்கள் 10,000 வச்சு அந்த 10,000 போச்சுன்னு வைங்களா, அது பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் நீங்கள் 10 லட்சத்தை வச்சு ஒரே ட்ரேடில் போட்டு 10 லட்சம் போச்சுன்னு வைங்களா, அது மிகப்பெரிய அளவில் விபரீதத்தை ஏற்படுத்தி விட்டுரும். அதனால் என்றைக்குமே கேபிட்டல் அதிகமாகும் போது ரிஸ்க்கை கம்மியாக தான் எடுப்பாங்க. அதுதான் உலகம். அதனாலதையுமே நான் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் கேபிட்டல் அலோகேஷன். அதாவது இவங்கள்ட்ட இருக்கிற காசில் எவ்வளோ அவங்க ஒரு ட்ரேடில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த இப்போ மேலே போகுதுன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, இது ஒரு ஸ்டாக்னு வச்சுக்கலாம், ஒரு இண்டெக்ஸ்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று. அதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடர் ஏ அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா 100% இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஏன்னா இதையே அவர் 5,000 ரெண்டாக பிரித்து போட்டார்னா அவர் எதிர்பார்க்குற காசை சம்பாதிக்க முடியாது, ரொம்ப கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 100% அப்படிங்கிறத போடுறாரு. சில சமயங்களில் அவர் லீவரேஜ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எம்டிஎஃப் ஃபெசிலிட்டிஸ்னு ஒன்று இருக்குது, அப்படிலாம் ஆப்ஷன்ஸ் பையிங் பண்ணலாம். இந்த மாதிரி அவர் ரிஸ்க் அதிகமாக எடுத்து அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு தான் பார்ப்பார். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற கேபிட்டல் கம்மியாக இருக்கிறதுனால. இதுவே இந்த ட்ரேடர் பி இருக்கார் பார்த்தீங்களா, இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு
அதாவது இந்த ட்ரேடில் 25% ஆஃப் ஹிஸ் கேபிட்டல் தான் வந்து அவர் யூஸ் பண்ணுறாரு. அதாவது 10 லட்சம் இருக்குது அப்படின்னா இந்த ட்ரேடில் அவர் 2.5 லட்சம் தான் போடுறாரு. மீதி 7.5 லட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட வந்து சர்ப்ளஸாக இருக்கும். அதை வந்து அவர் மற்ற ட்ரேடில் போடுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இவர் வந்து அவரோட கேபிட்டலை 25% வந்து அவர் வந்து அலோகேட் பண்ணுறாரு இந்த ட்ரேடில். அடுத்து இந்த ட்ரேடர் சி இருக்கார் பார்த்தீங்களா, இவர்கிட்ட ஏகப்பட்ட காசு இருக்குது. அதனால் இந்த ட்ரேடில் வெறும் 10% தான் அலோகேட் பண்ணுறாரு. அதாவது 5 லட்ச ரூபா போடுறாரு. இப்போ பாருங்கள், எக்ஸ்பெக்டேஷன் மாறுறதுனால உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் கேபிட்டல் அலோகேஷன் அப்படிங்கிறது மாறுது. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் டு டேக் அட் அ டைம். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி அவர் கண்ணில் பார்க்குறாரு அப்படின்னா இந்த ட்ரேடர் ஏஆல் இதை மட்டும் தான் பண்ண முடியும். வேறு செட்டப்போ வேறு ஸ்ட்ராட்டஜியோ பண்ண முடியாது. அதனால் அட் அ டைமில் ஒரே ஒரு ட்ரேடை தான் பண்ண முடியும் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லோயர் கேபிட்டல். இதே ட்ரேடர் பி இருக்காருன்னா அவர் 25% மட்டும்தான் இந்த ட்ரேடில் போடுறாரு. மீதி வந்து பார்த்தீங்கன்னா 75% இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து அவர் பிரித்து போகிறது மூலமாக அட் அ டைமில் இது இல்லாமல் இன்னும் 3 வந்து அவரால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ டோட்டலாக 4. அதை வந்து ஃபர்தராக 25, அடுத்து மீதி 3 25 பண்ணாமல் 1 10 இன்னொன்று 15 பிரித்தாருன்னா அவரால் 4லிருந்து 6 ட்ரேட் கூட எடுக்க முடியும். அதே சமயம் இந்த ட்ரேடர் சி இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து 10% தான் போடுறாரு. அதனால் அவர்கிட்ட இருக்க டோட்டல் கேபிட்டலில் 10 பிரித்தா கூட அவரால் 10 ட்ரேடை வந்து எடுக்க முடியும் ஒரே சமயத்தில். ஏன்னா அவர் அந்த மாதிரி தான் வந்து பண்ணுறாரு. இதுதான் நம்ம வந்து பொசிஷன் சைசிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற காசில் எவ்வளோ சதவீதத்தை நீங்கள் போடுறீங்க, அது இல்லாமல் உங்களால் எத்தனை ட்ரேடை வந்து ஒரே சமயத்தில் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பொசிஷன் சைசிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது கேபிட்டல் மாறுறதுனால எக்ஸ்பெக்டேஷன் மாறுது. எக்ஸ்பெக்டேஷன் மாறும்போதே பொசிஷன் சைசிங்கும் மாறுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி. இப்போது 10,000 ரூபா வச்சுட்டு இருக்க ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் தான் வந்து அவர் ட்ரேட் பண்ணுவார். ஏன்னா சின்ன ப்ராஃபிட்டை வந்து பார்த்து 500 1000 அந்த மாதிரி வந்து நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினைப்பார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறவர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ட்ரேடர் பி இருக்கார் பார்த்திங்களா, அவர் வந்து 1 day டைம் ஃப்ரேமில் வந்து ட்ரேட் பண்ணுறவராக இருக்கார். அண்ட் ட்ரேடர் சி வந்து பார்த்திங்கன்னா 1 week டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறவராக இருக்கார். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் எப்படி ஆகும் அப்படின்னா, இந்த ட்ரேடர் ஏ வந்து அந்த பர்டிகுலர் பிரேக் அவுட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரேக் அவுட்டில் 9:15 to 10:15 ஃபஸ்ட்டு 1 hour கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கே பிரேக் அவுட் ஆன உடனே அவர் என்ட்ரி எடுத்துருவார். இதே இந்த ட்ரேடர் பி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து அந்த 1 hourல எடுக்க மாட்டார். அந்த நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணுவார். ஸோ இன்கேஸ் அந்த 1 hour வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அது ஃபெயிலியராக கீழே போயிடுச்சுன்னு வைங்களா, அவர் அந்த ட்ரேடர் எடுக்கவே மாட்டார். ஆனால் அந்த ட்ரேடர் ஏ இருக்கார் பார்த்தீங்களா, அவர் 1 hourல எடுத்துருவார். ஸோ மேபி அந்த டேலையே ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த ட்ரேடர் பி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து இந்த டே முடிச்சதுக்கப்புறம் தான் ட்ரேடை எடுக்கிறாரு. ஸோ தட் அவர் அன்னைக்கே வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி அடுத்த நாளோ இல்லை 2-3 நாள் கழிச்சோ ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இதே இந்த ட்ரேடர் சி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து அந்த டேயை கூட பார்க்குறது இல்லை, வீக்கை பார்க்குறாரு. அப்போது சேம் பிரேக் அவுட் தான் டெய்லியில் ஒருத்தர் பார்க்குறாரு, 1 hourல ஒருத்தர் பார்க்குறாரு, வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒருத்தர் பார்க்குறாரு. அப்போது வீக்லி டைம் ஃப்ரேமில் மேபி அது ஹியூஜ் கேண்டலாக இருந்தாலுமே அந்த வீக்கில் அது 5% 10% ஏறி இருந்தாலுமே அதுக்கப்புறம் தான் ஒரு கன்ஃபர்மேஷனே கிடச்சி ட்ரேட் அப்படிங்கிறது எடுக்கிறாரு. அப்போது என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது மாறுது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட அனாலிசிஸை பொறுத்து மாறுது, எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்து மாறுது. ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே முதற் காரணமாக இருக்கிறது கேபிட்டலும் எக்ஸ்பெக்டேஷனும் தான். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம என்ட்ரி எடுத்த உடனே ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் ரிஸ்க், அதாவது ஸ்டாப் லாஸ். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 500 rupees வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கிறாரு. அதாவது 5% வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கிறாரு. 1 hourல பிரேக் அவுட் ஆயிடுச்சு, அந்த பிரேக் அவுட் கேண்டில் கீழே வைக்கிறாரு. மேபி ஃபஸ்ட்டு 1 hourல 5% வந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமே நம்ம. ஓகேங்களா? அவர் வந்து 1 hour 5% வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கிறாரு. ஸோ அது வந்து அவரோட டோட்டல் கேபிட்டல் இருக்குது பார்த்தீங்களா 10,000 ரூபா, அதில் வந்து 5%. அதே மாதிரி இந்த ட்ரேடர் பி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து 10% வைக்கிறார். ஏன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து அந்த ரேஞ்ச் அதிகமாக இருக்கலாம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ட்ரேடர் வந்து இந்த கேண்டில் பிரேக் அவுட் கீழே வைக்கிறாருன்னு வச்சுக்கலாம். இந்த செகண்ட் பர்சன் வந்து இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஸ்விங் லோ கீழே அவர் ஸ்டாப் லாஸ் வைக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ 10% ஸ்டாப் லாஸ் வைக்கிறாரு. ஸோ இவர் டிப்ளாய் பண்ண கேபிட்டல் 2,50,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது 25,000 10% அப்படிங்கிறது அதிகமாக இருக்குல்ல. ஆனால் ஒரு ஓவரால் கேபிட்டல் என்னது 10 லட்சம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுக்கிற ரிஸ்க் வந்து 2.5% தான். இங்கே ஒருத்தர் 5% ரிஸ்க் எடுக்கிறாரு. இதுவே ஒரு லீவரேஜ் எடுத்து எம்டிஎஃப் மூலமாக வாங்கி வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் பண்ணாருன்னா கண்ணிமைக்கும் நேரத்தில் வந்து நிறைய லாஸ் வரதுக்கு, இந்த 500 ரூபா தாண்டி 1000 2000 லாஸ் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் இவர் எந்த லீவரேஜுமே வந்து எடுக்கலை அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி எடுக்கும்போது அவரோட ஓவரால் கேபிட்டலுக்கு 2.5% மட்டும்தான் ரிஸ்க் எடுக்கிறாரு. அடுத்து இந்த ட்ரேடர் சி இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறாரு. அதனால் கண்டிப்பாக ரிஸ்க் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். என்றைக்குமே வீக்லியில் பண்ணுறவங்க அந்த அட்லீஸ்ட் வந்து இந்த கேண்டில் கீழே எடுக்கலாம். மேபி பெருசாக போயிருந்துச்சுன்னா அந்த கேண்டில் கீழே போடுவாங்க, ஆர் ஸ்விங் லோ கீழே போடுவாங்க, ஆர் இதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 2-3% தள்ளி கூட போடுவாங்க. அந்த மாதிரி வீக்லி டைம் ஃப்ரேமில் பண்ணுறதுனால கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 12% அப்படிங்கிற ஸ்டாப் லாஸ் வைக்கிறாரு அவர். அப்படி 12% இந்த ட்ரேடில் வச்சாலுமே
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 60,000 அப்படிங்கிறது அவரோட ஓவரால் கேபிட்டலுக்கு வெறும் 1.2% தான். அப்போது கேபிட்டல் மாறுறதுனால என்ட்ரி மாறுது, என்ட்ரி மாறுறதுனால உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் பர்சன்டேஜ் மாறுது. அது வந்து ஓவரால் கேபிட்டல் கம்பேர் பண்ணும்போது இந்த 3 பேர்த்துக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ பாருங்கள், இந்த ட்ரேடர் சி அப்படிங்கிறவர் நிறைய காசு வச்சிருக்கிறதுனால அவருக்கு கிடைக்க போகிற ப்ராஃபிட்டும் டீசெண்டாக கிடைக்குது, அதே மாதிரி ரிஸ்க்குமே கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ டார்கெட்டை பாருங்கள். டார்கெட் இந்த 500 ரூபா வந்து அவர் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிருக்காரு. 1:2 ரிஸ்க் ரிவார்டு வைக்கிறாங்க. 3 பேருமே அப்படி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபா 500 ரூபா ரிஸ்க்கு 1000 ரூபா ப்ராஃபிட் அப்படிங்கிறத பார்க்குறாரு. விச் இஸ் ஓகே, விச் இஸ் டீசென்ட் ரிஸ்க் ரிவார்டு தான் 1:2 ரிஸ்க் ரிவார்டு. அதே மாதிரி தான் இவர் பாருங்க 10% அப்படிங்கிறது வந்து அவர் ஸ்டாப் லாஸாக வச்சிருக்காரு. ஸோ இவருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1:2 அப்படிங்கும்போது 20% வந்து ப்ராஃபிட் எதிர்பார்க்குறாரு. ஸோ அதாவது அவரோட கேபிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது 50,000 ரூபா. இதே இந்த 3வது ஆள் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து 30% எதிர்பார்க்குறாரு. ஏன்னா இவர் வந்து எடுத்ததே வீக்லி டைம் ஃப்ரேமில் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டிங் டைம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்றைக்குமே நம்ம 1 ஹவரில் டைம் ஃப்ரேமில் வந்து ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சில நாட்கள் தான் வச்சிருக்க முடியும். 2-3 நாளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5% மூலம் ஸ்டாக் ஈஸியாக கொடுத்துரும். மேபி உங்களுக்கு வந்து எம்டிஎஃப்ல வாங்கியிருந்தீங்களா ஆப்ஷன்ஸாக இருந்தாலுமே இந்த 5% மூலம் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ உங்கள் ப்ராஃபிட்டோ டார்கெட்டோ ஃபியூ டேஸில் ஒரு 2-3 நாளில் கண்டிப்பாக வந்து அச்சீவ் ஆயிரும். ஆனால் இந்த ட்ரேடர் பி இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா 20% டார்கெட் வச்சிருக்காரு. அந்த 20% ஒரு மூவ் கொடுக்கறதுக்குலாம் கண்டிப்பாக ஓரிரு வாரங்கள் டைம் ஆகும். ஸோ இந்த ஹோல்டிங் டைம் அப்படிங்கிறது வேரி ஆகுது. அதே மாதிரி தான் வீக்லி டைம் ஃப்ரேமில் எடுக்கும்போது சில மாதங்கள் கூட வெயிட் பண்ணலாம், ஒரு மாதம் வெயிட் பண்ணலாம், அதாவது 4 வாரம் வெயிட் பண்ணலாம் மினிமம், ஆர் ஒரு 8 வாரமாக கூட 2 மாதமாக கூட வெயிட் பண்ணலாம். ஸோ ஹோல்டிங் டைம் அப்படிங்கிறது மாறும் பேஸ்ட் ஆன் த டார்கெட். நீங்கள் டார்கெட்டை சின்னதாக வச்சிங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் போதும், டார்கெட்டை பெருசாக வச்சிங்கன்னா அதிக நாட்கள் வெயிட் பண்ண வேண்டி வரும். அப்போது இதுவுமே வந்து மாறுது. இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டலை பொறுத்தும் எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்தும் இந்த எல்லா ஃபேக்டரை பொறுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அண்ட் பேஸ்ட் ஆன் இந்த செட்டப்பை பொறுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஏன்னா ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் எடுக்கிறாரு. ஸோ ஒரு டார்கெட்டை பெருசாக தான் வச்சாகணும். அது இல்லாமல் ரிஸ்க்கும் அவர் பெருசாக எடுக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி 1:2 ரிஸ்க் ரிவார்ட்னா அதுவுமே கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஏன்னா 12%னா மினிமம் 24% வரும். நான் கொஞ்சம் அதிகமாக 30% அப்படின்னு வச்சுக்கிறேன். 24% வச்சாலுமே இந்த ட்ரேடர் பியோட இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகிற ரிவார்டு வந்து அதிகம் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹோல்டிங் டைமையும் பார்த்துட்டோம், டார்கெட்டையும் பார்த்து விட்டோம். அண்ட் ஃபைனலி வின்னிங் அக்யூரசி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி 3 பேர்த்துக்கும் ஒன்று தான். ஆனாலுமே இங்கே பாருங்கள் இத்தனை விஷயங்கள் வந்து அஃபெக்ட் ஆகுது. அப்போது ஓவராலாக பார்க்கும்போது இவரோட கேபிட்டலும் கம்மியாக இருக்குது, இவர் ரிஸ்க் இது வந்து டீசெண்டான ரிஸ்க் தான். பட் ஸ்டில் இவரோட கேபிட்டல் கம்மியாக இருக்கிறதுனால இவரோட வின்னிங் அக்யூரசி கொஞ்சம் கம்மி. ஏன்னா இப்போ வந்து 2-3 ஸ்டாப் லாஸ் தொடர்ந்து 2-3 நாள் அடிக்குதுன்னு வைங்களேன், அவரோட கேபிட்டல் கம்மியாயிரும். ஸோ தட் அது திருப்பி வந்து ரெக்கவர் பண்ணணும். அண்ட் எத்தனை தடவை வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது தெரியாது. இதே பேட்டர்னில் ஒரு ட்ரேட் பண்ணணும், வேற ஒரு பேட்டர்னில் போட்டு கொஞ்சம் ஸ்டாப் லாஸை மாற்றி போட்டு 5% வைக்க முடியாமல் 10%ஆக மாற்றி வச்சு இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸால் இவர் வந்து இந்த ட்ரேடில் வெற்றி அடைக்கிறதுக்கும் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக லாங் ரனில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இவர்கிட்ட இந்த ரிஸ்க்குங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கிறாரு இவரை கம்பேர் பண்ணும்போது. அதனால் இந்த ட்ரேடர் ஏ வெற்றி பெறதை விட இந்த ட்ரேடர் பி வெற்றி பெறதுக்கு வின்னிங் அக்யூரசி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இந்த ட்ரேடர் சி இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து ட்ரேடர் பியோட அதிகம். ஏன்னா இவரோட ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வின்னிங் அக்யூரசி அப்படிங்கிறது லாங் டேர்மில் தீர்மானிக்கப்படுது. ஷார்ட் டேர்மில் நீங்கள் எவ்வளோ வேணால் ப்ராஃபிட் பண்ணலாம். நீங்கள் ஆப்ஷன் பையிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளே உங்கள் பணம் டபுள் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக லாங் ரனில் 10 வருஷம் அதை பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அதிகமான ஸ்கில் அண்ட் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு அது தேவைப்படுது. ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் நார்மலாக வந்து ஒரு டீசெண்டான ரிட்டர்ன் எதிர்பார்க்குறீங்க, ஒரு மாதம் 4-5% இந்த மாதிரி கம்மியான ரிட்டர்ன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஸ்க்கை முடிஞ்ச அளவு கம்மியாக எடுக்கணும். அப்போ ரிஸ்க்கை கம்மியாக எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அதிகமான கேபிட்டல் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை காட்டிலும் பல விஷயங்கள் ஒரே நேரத்தில் உங்களுடைய ட்ரேடில் வந்து அஃபெக்ட் பண்ணுது. உங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி, ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி அந்த ட்ரேட்லையும் பாதிக்குது, லாங் ரன்லையும் பாதிக்குது. இதையும் தாண்டி நிறைய அடிஷ்னல் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது எல்லாமே சப்ஜெக்டான விஷயம், பர்சன் டு பர்சன் வேரி ஆகிற விஷயங்கள். ஓகேங்களா? அதாவது மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு எவ்வளோ நேரம் இருக்குது, மார்க்கெட் டைமில் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது, அதே மாதிரி அந்த செட்டப் என்ட்ரி அப்படின்னு கொடுக்கும்போது பயமே இல்லாமல் துணிச்சலாக கரெக்டான பொசிஷன் சைசிங்கோட சரியான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட எவ்வளோ கன்விக்ஷனோட அந்த ட்ரேட் அவரால் எடுக்க முடியுது அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி அப்படி எடுத்துமே அது வந்து லாஸை கொடுக்கும்போது ஆர் கண்டினியூஸாக லாஸஸ் வரும்போது அவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயம். அண்ட் இதை எல்லாமே தாண்டி நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியாத சப்ஜெக்டிவான ஏகப்பட்ட எக்ஸெட்ரா ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை பாதிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புமே இருக்குங்க. இதன் காரணமாக நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் வெயிட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ராட்டஜி, அதாவது அனாலிசிஸ், என்ட்ரி, எக்ஸிட் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா
வெறும் 20% மட்டுமே முக்கியத்துவம் அப்படிங்கிறத கொடுப்பேன். இதை தாண்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் பொசிஷன் சைசிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 40% முக்கியத்துவம் கொடுப்பேன். அண்ட் இந்த ட்ரேடிங் சைக்காலஜி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மைண்ட் செட் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் டுவர்ட்ஸ் மார்க்கெட் அண்ட் அப்ரோச்சிங் த மார்க்கெட், அந்த மைண்ட் செட்டுக்கு 40% முக்கியத்துவம் கொடுப்பேங்க. நம்ம இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இங்கே போட்டோம் பார்த்தீங்களா, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போது இந்த 3ஆக பிரிச்சிடலாம். ஓகேங்களா, அந்த 3 ஃபேக்டர்ஸ் என்னென்னா, மொதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொசிஷன் சைசிங், அண்ட் ஃபைனலி ட்ரேடிங் சைக்காலஜி. இந்த 3 தான் நான் வந்து பல ஃபேக்டர்ஸாக இங்கே பிரித்து போட்டு வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி முக்கியத்துவம் தான் நான் கொடுப்பேன். நீங்கள் இதுக்கு இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம், இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம், இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பீங்க இந்த 3 ஃபேக்டருக்கு அப்படிங்கிறத கீழே கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆகவே நண்பர்களே, நீங்கள் மார்க்கெட்டுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் இனிஷியல் ஃபேஸஸில் கற்றுக்கும் போது நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதான் ட்ரேடிங் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும், ட்ரேடிங் சைக்காலஜிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த 3ம் வந்து ஒரு சரியான விகிதாச்சாரத்தில் கலந்து இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு ட்ரேடிங் எட்ஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த எட்ஜ் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் 90% மக்கள் லாஸ் பண்ணுறதா செபி சொல்கிற இந்த ட்ரேடிங் துறையில் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் ட்ரேடிங் மெத்தடுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ஸோ இதோட நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், அது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், மார்க் டக்ளஸ் அப்படின்னு வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரேடிங் சைக்காலஜிஸ்ட் இருக்கார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் பேட்டர்ன்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அது ஒவ்வொரு தடவை வரும்போதும் போன தடவை வந்த மாதிரி வராது. உங்களுக்கு பீப்புளோட மைண்ட் செட் மாறுறதுனால ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒவ்வொரு மாதிரி வரும். பேட்டர்ன்ஸ் ரிப்பீட் இட் செல்ஃப் பட் இட் வில் நாட் ரிப்பீட் இன் த சேம் வே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு தான் 3 எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுருக்கேன். இது 3மே நம்ம சொன்ன ட்ரையாங்கிள் பேட்டர்னோட எக்ஸாம்பிள் தான். இங்கே பாருங்கள், நல்ல புல்லரில் தான் மேலே வந்திருக்கு. உங்களுக்கு ட்ரையாங்கிளை போட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு அவன் பாட்டுக்கு மேலே போகிறாங்க, ஃபர்தராக மேலே தான் போயிருக்கிறான். இது வந்து எக்ஸாம்பிள் 1. அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், சேம் அதே தான் புல் இருந்தால் மார்க்கெட் மேலே தான் வந்திருக்கு, கன்சாலிடேட் ஆகிட்டு இங்கே பாருங்கள் திருப்பி மேலே போயிட்டு இந்த ஆல் டைம் ஹை கிட்ட போயிட்டு ரிவர்ஸ் ஆகி கீழே போயிடுறான். அதே மாதிரி இந்த 3வது எக்ஸாம்பிளில் பாருங்கள், சேம் அதே ஆல் டைம் ஹை தான், ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் போடுறான், பிரேக் அவுட் போட்டு அப்படியே கீழே வர்றான், இந்த சப்போர்ட்டு கிட்ட அப்படியே மேலே போயிட்டு இந்த ஹைக்கெல்லாம் போகவே இல்லை, அவன் பாட்டு கீழே போய் உடச்சிட்டு ஃபர்தராக கீழே போயிடுறான். இந்த 3லையுமே நீங்கள் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் பார்த்தீங்க, 3லையும் பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஆச்சு. ஆனால் 3மே வெவ்வேறு ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணுச்சு. ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸை வந்து நான் கண்டினியூஸாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது வந்து நிறைய பேருக்கு ப்ரொமோட் பண்ணி நம்ம வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கும் அது ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பல வீடியோஸ் வந்து லைனப்பில் இருக்குது. ஸோ இது போன்ற இன்னும் பல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்களை தொடர்ந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பேன் என்று சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.